டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழா இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி 48 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து ஷாலிமார் பாக் பகுதியில் வெற்றி பெற்ற ரேகா குப்தா டெல்லியின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் நேற்றிரவு ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழா டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் இன்று நடக்கிறது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் பிஜேபி ஆட்சி மலர்கிறது. எனவே பதவியேற்பு விழாவை பிரம்மாண்டமாக நடத்திட பிஜேபி நிர்வாகிகள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், முன்னாள் முதல்வர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால், அதிஷி உள்ளிட்ட 30,000 பேருக்கு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி ராம்லீலா மைதானத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 15 கம்பெனி துணை ராணுவத்தினர் உட்பட 25,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.